ஆர்எஸ்எஸ்ஸில் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு நுழைந்த போதே முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு அமைப்பில் தான் நுழைகிறார். ஆகவே ஒரு நாளைக்கு இந்து பெண்களின் தாலியை அறுத்து முஸ்லீம் பெண்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று பேசுகிறார். வெளிப்படையாக என்ன இப்படி உளறுகிறாரே என்று நினைத்தால் இன்னொரு நாள் நான் அவர்களுக்கு எதிரி இல்லை என்று பேசுகிறார். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறவர் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறாரே என்பதற்காக நாம் வருந்த வேண்டியதை தவிர, அவர் ஒரு அச்சத்தின் காரணமாக தேர்தலிலே ஒரு இடத்திற்கு போகின்ற போது முஸ்லீம் ஓட்டுக்கள் பாதிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அன்றைக்கு இவர் எதிரி இல்லை என்று பேசுகிறார். இன்னொரு இடத்துல போகிற போது இந்துக்களின் வாக்குகளை திரட்டினால் ஒழிய முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் வாக்குகளை தள்ளுபடி செய்து விடுவோம், இந்து மக்களின் வாக்குகளை முஸ்லீம்களை சொல்லி ஒன்று திரட்டினால் 80% வாக்குகள் நமக்கு அனுசரணையாக இருக்கும் என்று இன்னொரு இடத்துல பேசுகிறார். ஆகவே ஒரு நாட்டை, ஒரு பெரிய பன்முகத்தன்மை உள்ள நாட்டை ஆள்வதற்கு தகுதியுடைய தலைமை அமைச்சர் இல்லை அவர் என்பதைத்தான் அவருடைய பேச்சுக்கள் காட்டுகின்றன.